வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டசி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கார்ட் ஸ்டீலிங் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நாவல மையமா வச்சு அமைக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர். நம்ம ஹீரோ பிரசன்ட்ல ஒரு பார்டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பாஸ்ட்ல ஒரு பயங்கர திறமையான பேஸ்பால் பிளேயர். ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமாட்டு ஒரு கில்ட்னால ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி பிரசன்ட்ல இந்த மாதிரி இருப்பாரு. இவரோட நெய்பர் தான் ரஸ் தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஊருக்கு கிளம்பி போறாரு. அப்போ அவர் வளர்க்குற பூனையை இவரோட இன்சார்ஜ்ல விட்டுட்டு போறாரு. அந்த பூனையோட கழிவுகள் இருக்கும்ல, அது கொட்டி வைக்கிற அந்த பிட் பாக்ஸ், அதுல ஒரு வினோதமான சாவியை இவர் கண்டு எடுக்கிறாரு. அந்த சாவி எதோட சாவி, அதை தேடி யார் யார் உள்ள வராங்க, அண்ட் அவங்களால ஹீரோக்கு என்ன நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஸ் த்ரில்லரா இதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் வழி நெடுவ ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேங்ஸ் யாரு, அவங்களுக்குலாம் பின்னாடி இருக்கிறது யாரு, அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையில வரக்கூடிய ரெண்டு மேஜர் ட்விஸ்ட், ரெண்டுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டா அமைச்சிருந்தாங்க. அண்ட் 1998ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா இது காட்டியிருப்பாங்க. சோ அந்த காலகட்டத்துல அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சூப்பரா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே பேஸ்பால் மேல பேஷனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஹீரோல தொடங்கி ஹீரோவோட அம்மா வில்லன் வரைக்கும் எல்லாருமே அந்த பேஸ்பாலை பத்திய புரிதல் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நீட்டா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நீட்டான டைம் பாஸ் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட லாஜிக், அதாவது ஹீரோ மட்டும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சேஃபா டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அவருக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேங் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கான லாஜிக் அப்படின்றதுமே இல்லாம தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட பேஸுமே பாத்தீங்கன்னா ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன லேக் அப்படின்றது இருக்கும். மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் அண்ட் ரானஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.